வணக்கம். அனைவருக்கும் இப்போ பார்த்துருக்க பதிவு என்னென்னா, மருத்துவம் ரீதியாக மருத்துவத்தில் வந்து நிறைய வகையான மருந்துகள் வந்து போதை உணர்வு தரக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் நிறையா மருந்துகளை செஞ்சு அதை சாப்பிட்டா, அதாவது அதை சாப்பிட்டால் யோகிகள் கடும் தவம் செஞ்சு யோகம் செஞ்சு பல்வேறு வகையான ஆசனங்கள் பயிற்சிகளை செஞ்சு ஆன்ம உணர்வு பெற்று உள்ள ஆன்ம இறைவன் என்ற ஜோதி உணர்வை பெற்று அந்த உணர்வோடு பொருந்திருந்து வாழ்க்கை தவம் செய்யும்போது தூங்காத தூக்கம் என்ற போதை நிலை கிடைக்கும். அது போதை நிலை அல்ல, அது ஒரு வகையான அந்த நித்திரை தூக்கம்தான். அந்த தூக்கம் நிலைத்து விட்டால் சமாதி என்று பெயர். அந்த தூக்கத்திலிருந்து ஜெயிச்சு வெளியே வந்தவங்க சித்தன்னு பேர். இந்த மாதிரி அந்த தூங்காத தூக்கம் நிலைங்கிற போதைங்கிற ஒரு பொருளால் உருவாக்கி அதுலேருந்து தெளிஞ்சு வர்றது தான் நல்ல நிலை கிடைக்கும், மேல்நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வகையான மருந்துகளால் வரக்கூடிய போதை நிலைகள் உண்டாக்கக்கூடிய சில வகையான மருந்துகள் தயாரித்து சாப்பிட்டு அவங்க உடலோட சூழ்நிலையை மாற்றிக்கிட்டு இன்னமும் யோகா கடுத்தவத்தால் வரக்கூடிய இந்த தூங்காத தூக்கம்தான் இந்த போதை தரக்கூடிய மருந்துகள் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது யோகம் தவம் செய்தால் நல்ல நிலை நோய் தீரும், சுத்ததேகமாகும் அப்படி நினச்சிக்கிட்டு யோகம் செஞ்சாலும் அதே போதை என்ற அந்த உணர்வு நிலை தான் வருது. அதுபோல் நமக்கு இந்த கடும் தவம் யோகம் எதுவும் தேவையில்லையே, இது மாதிரி போதை உணர்வு தரக்கூடிய மருந்துகள் சிலதை சாப்பிட்டாலே நமக்கு யோகம் செஞ்சதுக்கு நிகரான பலம், தவம் செஞ்சதுக்கு நிகரான பலம் இதுலேருந்து கிடைக்கும்னு நம்பி நிறைய பேர் இது போல் மருந்துகளை தயாரித்து செஞ்சு சாப்பிட்டு வெறி பிடிச்சி, ஒரு சிலருக்கு காமம் அதிகமான, ஒரு சிலருக்கு யார் மேலே அடிக்கடி சண்டை போகணும், அடிக்கணும் குத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். சிலருக்கு எல்லாத்து மேலே வெறுப்பு வரலாம். சிலருக்கு பித்தம் பிடிச்சி போய் தலைவலி தாங்க முடியாமல் தெரிவாங்க. சிலருக்கு அதீத உஷ்ணத்தால் என்ன பண்ண தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. இது போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்துக்கிட்டு இருக்குது. போதை தரக்கூடிய மருந்துகள் இந்த உலகத்தில் நிறைய சித்த மருத்துவம் எல்லா மருத்துவத்திலையும் போதை அப்படிங்கிற உணர்வை தரக்கூடிய சில மருந்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையோட உண்மை தெரியாமல் தூங்காத தூக்கம்னா என்ன, அந்த ஆன்ம உணர்வு, அதாவது புருவமத்திய உணர்வு, அண்டவச்சி உணர்வு, பிரம்மரந்திர உணர்வு, இந்த 2 உணர்வும் கிடைக்காம அந்த தூங்காத தூக்கம் கிடைக்காது. நம்ம என்ன தான் போதையில் உண்டாகக்கூடிய பல்வேறு வகையான மிக உயர்ந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் ஆன்ம உணர்வும் பிரம்மரந்திரம் அண்டவச்சில் இறை உணர்வும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு போதை போல உள்ள எந்த உணர்வும் தூங்காத தூக்கம் இல்லை. தூங்காத தூக்கம்ங்கிறது தவத்தால், ஆன்ம உணர்வால், ஜீவ உணர்வால், அற்பஞ்சோதியோட தரிசனத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான முதல் படி தான். இந்த போதை உணர்வு தான் முழுமையான உணர்வு அப்படிலாம் கிடையாது. அந்த போதை போல உணர்வு, தூங்காத தூக்க உணர்வு தவத்தால் மட்டுமே வரும். வேறு எந்த வகையிலும் நம் உற்பத்தி செஞ்சாலும் சரி அது நமக்கு தீங்கு தான் விளைவிக்கும். தூங்காத தூக்கம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஆன்ம உணர்வு, புருவமத்தில் இருக்கிற ஆன்ம உணர்வும் அண்டவச்சியில் இருக்கிற இறை உணர்வு, இந்த 2 உணர்வையும் ஒரே நேரத்தில் உணர வச்சு பழகினால், அந்த உணர்வை வச்சு பழக அந்த தூங்காத தூக்க நிலைக்கு போகும். அந்த தூங்காத தூக்க நிலையிலிருந்து மறுபடியும் வெளிப்படையாக தூக்கமே இல்லாத நிலைக்கு வரணும். அந்த தூக்கமே இல்லாத நிலைக்கு வந்தவங்க தான் யோகின்னு பேர். தூக்கமே இல்லாத நிலைக்கு வந்து வெளியில் நடமாட தெரிஞ்சவங்க தான் சித்தன்னு பேர். தூங்காத தூக்கம் என்பது முதல் படி தான். அந்த தூங்காத தூக்கத்தில் தூங்காத தூக்க நிலை நமக்கு கிடைக்கணும். அந்த தூங்காத தூக்க நிலை கிடைச்சும் அந்த தூக்கத்திலிருந்து வெளியே வரணும். சரியான யோகம் தவம் செய்கிறவங்களுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கம் என்பது இந்த தூங்காத தூக்கம் அப்படின்ற ஒருவித ஆன்ம உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரணும். இந்த விழிப்பு நிலையில் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அது வரைக்கும் முழுமையான நல்ல கதி வந்து நமக்கு கிடைக்காது. நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு போதை மருத்துவத்தால் உண்டாகக்கூடிய எந்த ஒரு போதை வஸ்துவாலும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தூங்காத தூக்கம் நிலைங்கிறது அது போதையாக தான் இருக்குமே தவிர உண்மையான தூங்காத தூக்கம் அப்படிங்கிற நிலை இல்லை.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன சொல்ல போகிறது, இந்த நிறைய பேர் இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறையா மனிதர்கள் மருத்துவத்தால் செய்யக்கூடிய போதை உண்டாகக்கூடிய எல்லா மருந்துகளும் தேடி தேடி அலையிறாங்க. அந்த போதை உணர்வு அந்த போதை தரக்கூடிய அந்த உணர்வு தரக்கூடிய மருந்துகளை செஞ்சு சாப்பிட்டாலே நமக்கு தவம் செய்ய தேவையில்லை, யோகம் செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவை, நமக்கு நல்லா சுத்ததாயம் கிடைக்கும், பிரணவதாயம் கிடைக்கும், சித்தநிலை அடைய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு வாழ்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. தூங்காத தூக்கம் என்பது யோகத்தின் முதல் படி. அதை கடந்து விழிப்பு நிலைக்கு வந்து வெட்ட வழியோடு கலந்து நின்று வெட்ட வழியாக மாற வேண்டும், வெட்ட வழியாக நாம இருக்க வேண்டும். அதுதான் எல்லாருடைய நோக்கமும் அதுதான். எல்லாருடைய பயிற்சி நிலைகள் எல்லாமே அதுக்கு தான். வெறும் தூங்காத தூக்கம் உணவு நிலை வந்தால் மட்டும் ஜெயிச்சிட்டோமான்னு கேட்டால் இல்லை. தூங்காத தூக்கம் அப்படிங்கிற நிலை வந்து முதல் படி. அதை தாண்டி தான் எல்லாம் கடந்து வந்தாகணும். அடுத்தது விழிப்பு நிலைக்கு வரணும், அடுத்து வெட்ட வழியாக மாறி நிற்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடந்துக்க வேண்டும். வெறும் நம்ம நிறைய பேர் யோகம் பண்ணால் பயிற்சி பண்ணால் தூங்காத தூக்கம் வந்துட்டாலே நான் சமாதிக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிட்டு வாழ்கிறாங்க. தூங்காத தூக்கம் என்பது அதிலிருந்து தூங்கி விழித்தவன் போல் என்றும் விழிப்போடு இருப்பது தூங்காத தூக்கம் என்பது.